பென் 10 ஃபேன்மேட் யூனிவர்ஸ்ல ஏகப்பட்ட விதவிதமான ஏலியன்ஸ் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு சில ஏலியன்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்க ஸ்டடி பாய். வெல்கம் டு ஸ்டடி பாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல். முதல்ல நம்ம பார்க்க போறது ரியலிட்டேட். பார்க்கறதுக்கு மேகம் மாதிரி ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கிற இந்த ஏலியன் ரொம்பவே ஆபத்தானதும் கூட. தப்பி தவறி தெரியாதனமா கூட ரொம்ப கியூட்டா இருக்கப்பா நீ அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க உயிர் வாழவே முடியாது. மர்கியா சாலா தான். ஏன்னா இந்த ஏலியன் கிட்ட டிரான்ஸ்மியூட்டேஷன் பவர் இருக்கு. அதாவது தன்னை தொடுற இல்ல தன்னை ஊடுருவி போகக்கூடிய எல்லா உயிர்களையும் இதால வேற ஒரு சப்ஸ்டன்ஸாவோ இல்ல ஒரு மெட்டீரியலாவோ இல்லைன்னா ஒரு எலிமெண்டாவோ கூட இதால மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பவர் அந்த ஏலியனோட கண்ட்ரோல்ல இருக்காது. ரேண்டமா தான் சூஸ் பண்ணும். அந்த ஏலியன் வந்து விருப்பப்பட்டு இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. அது பாட்டுக்கு அதோட இஷ்டத்துக்கு அதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு ஆப்பனண்ட் வந்து ஒரு மெட்டலாவோ இல்ல ஒரு எலிமெண்டாவோ மாறி உடஞ்சு போயிட்டாலோ இல்ல செதஞ்சு போயிட்டாலோ அவங்கள திரும்பவும் நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரவே முடியாது. நார்மல் ஃபார்முக்கு மாற்றவே முடியாது. ஏன்னா இந்த பவர் வந்து இந்த ஏலியனோட கண்ட்ரோல்ல இல்லாததுனால இந்த ஏலியனால அவங்கள திரும்பவும் நார்மல் ஃபார்முக்கு மாற்ற முடியாது. அதனால தான் இந்த ஏலியன் வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான ஏலியன் லிஸ்ட்ல வந்து சேர்த்தே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ரேர் டைப் ஏலியனும் கூட. இந்த ஏலியன் என்னதான் ஃபேன்மேட் ஏலியன் யூனிவர்ஸ்ல இருந்தாலும் கூட அந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க கூட யாருமே இது அதிகமா பார்த்தது இல்ல. ஒரு சிலர் மட்டும் தான் பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத வந்து இதோட ஆரிஜின் வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல இதோட ஆரிஜின் வீடியோ கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனுக்கு இன்னும் சில எக்ஸ்ட்ரா பவர்ஸும் இருக்கு. குறிப்பா ஷேப் ஷிஃப்டிங், சைஸ் ஆல்டர்னேஷன், டிஎன்ஏ மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. அது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது இன்டான்ஜிசார். இது ஒரு வாட்டர் டைப் ஏலியன். என்னதான் வாட்டர் டைப்பா இருந்தாலும் இதால தரையில கூட உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே ஸ்பேஸ்ல கூட இதால சர்வை பண்ண முடியும். இதோட மிக முக்கியமான பவர் அப்படின்னா டென்சிட்டி ஷிஃப்டிங். அதாவது இதால அதனுடைய வெயிட்டை வந்து லிமிட்லெஸ்ஸா அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் அதனுடைய உருவத்தை மாத்திக்காமலேயே அது இருக்கிற உருவத்திலே தான் இருக்கும். ஆனா அதனுடைய வெயிட்டை மட்டும் இதால லிமிட்லெஸ்ஸா அதிகப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா இதனுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டியும் ரொம்பவே அதிகப்படுத்தி ஆப்போனண்ட்டை வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ண முடியும். தன்னையும் தற்காத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதால தன்னுடைய வெயிட்டை வந்து ரொம்பவே லைட் வெயிட்டா குறைச்சு ஆகாயத்துல கூட பறக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல எனக்கு பிடிச்ச பவர் அப்படின்னா இதால தண்ணிக்கு அடியில இருக்கும்போது கூட லைட் ஸ்பீட்ல தண்ணிக்கு அடியில வந்து டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. ஒருவேளை ஆகாயத்துல லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ற ஆட்களை பார்த்திருக்கேன். தரையில லைட் ஸ்பீட்ல வேகத்துல ஓடுற ஆளை கேள்விப்பட்டிருக்கேன். பட் தண்ணிக்கு அடியில லைட் ஸ்பீட்ல தண்ணியை கிழிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஏலியனை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச ரிப்ஜாஸை விடவும் இந்த ஏலியன் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படிங்கிறத தெளிவாகவே இதன் மூலமா சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் கிளாசிக் சீரிஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. தண்ணி அப்படின்னு சொன்னாலே நம்ம ரிப்ஜாஸ் தான். தண்ணிக்கு அடியில் அது செம்ம ஸ்பீடா இருக்கும், ஓவர் பவர்டா இருக்கும். ஆனா அந்த ஏலியனை விடவும் இந்த இன்டான்ஜிசார் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமாவே தெளிவா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்டான்ஜிசார் கிட்ட வந்து இன்னொரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுகிட்ட இன்டாஜிபிலிட்டி பவர் இருக்கு. அதாவது திடப்பொருட்களுக்குள்ள இதால ரொம்ப சுலபமா ஊடுருவி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பிக் சில் அண்ட் கோஸ்ட் ஃப்ரீக் மாதிரி இதாலையும் எல்லா விதமான பொருட்களுக்குள்ளேயும் மனுஷங்களுக்குள்ளேயும் இல்ல ஏலியன்ஸ்குள்ளேயும் இதால ஊடுருவி போக முடியும் அப்படிங்கிறத அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்க போறது மென்டல் கேஸ். பார்க்கவே வினோதமா இருக்குல்ல. ஒரு டைப்பா தான் அந்த ஏலியன் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கிரே மேட்டர் அண்ட் பிரெயின் ஸ்டார்ம் இந்த ரெண்டு ஏலியனையும் ஒன்னா சேர்த்து தான் இந்த ஏலியனே உருவாக்கி இருக்காங்க. பார்த்தா அப்படி தெரியலையப்பா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் டிசைனை சொல்லல, அதோட குணாதிசயத்தை சொல்றேன். அதாவது கேரக்டர் அப்புறம் அந்த பவர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஏலியனையுமே உங்களால அதுக்குள்ளேயே தெளிவா பார்க்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏலியன் வந்து பிரெயின் ஸ்டார்ம் மாதிரியே தன்னைத்தானே தம்பட்டம் அடிச்சுக்கும். அதே நேரத்தில் நம்ம கிரே மேட்டர் ஸ்பீசிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேல்வின்ஸ் அளவுக்கு இவங்களுக்கும் அறிவு சார்ந்த புத்திசாலித்தனம் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஏலியும் ஒன்னா சேர்த்து தான் ஃபேன்மேட் யூனிவர்ஸ்ல வந்து ஒரு மிகச்சிறந்த புத்திசாலியான இந்த மென்டல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை வந்து கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த ஏலியன் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். லிஸ்ட் போட்ட பெரிய லிஸ்டே இருக்கும் இதோட பவர்ஸை பத்தி. இதால மெமரி ஆல்டரேஷன் பண்ண முடியும், டெலிகனிசிஸ் இருக்கு, டெலிபதி இருக்கு, ஷார்ப் கிளாஸ் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பவர்ஸ் இந்த ஏலியன் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆப்பனண்ட் வந்து இதை தாக்க வராங்க அப்படின்னா அவன் எப்படி தாக்க வரான், என்ன மாதிரி தாக்குவான் அப்படின்னு சொல்லி இதால தனக்குள்ளேயே அனலைஸ் பண்ணி ஒரு சில செகண்ட்ஸ்லயே கவுண்டர் அட்டாக் கொடுக்க முடியும். படு பயங்கரமா எதிரியை வந்து தாக்க முடியும். இதை தாக்கி தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் முடியாத ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு
ஒரு ஏலியன். 4வது நம்ம பார்க்க போறது சோப் ரீஃப். இதுவும் ஒரு வாட்டர் டைப் ஏலியன் தான். இன்டாஞ்சிசார் மாதிரியே இதாலயும் தண்ணிக்குள்ளேயும் உயிர் வாழ முடியும், தரையிலயும் உயிர் வாழ முடியும். ஆனா இன்டாஞ்சிசார் மாதிரி தண்ணிக்குள்ள ஸ்பீடால இதால டிராவல் பண்ண முடியாது. ரொம்பவே ஸ்லோவா தான் இது வந்து நீந்தும். அதே நேரத்துல தரையில பார்த்தீங்க அப்படின்னா, அத விட ரொம்பவே ஸ்லோவா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதோட உடல் அமைப்பு அப்படி. இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் லைக் ஏலியன். இதோட உடம்பே ஒரு ஸ்பாஞ்ச் தான். இதால தண்ணிய வந்து தனக்குள்ள முழுசா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, அந்த தண்ணிய வந்து பபிள்ஸா மாத்தி, அத வந்து தனக்குள்ள இருந்து வெளியிட்டு, அத வச்சு ஆப்போனன்ட்ட அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம போக்கிமான் மாரி தான். போக்கிமான்ல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வாட்டர் டைப் ஏலியன்ஸுக்குமே இந்த பபிள் அட்டாக் வந்து இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாரி இதாலயும் பபிள்ஸ வச்சு அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதோட பபிள்ஸுக்கு வந்து அட்டாக் பண்றது மட்டும் ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி கிடையாது. அதுக்கு மேல இன்னொரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பபிள்ஸால ஹீல் பண்ண முடியும். அதாவது இந்த பபிள்ஸ்க்குள்ள கொஞ்ச நேரம் அடிபட்டவங்கள வச்சோம் அப்படின்னா, அவங்க வந்து முழுசாவே ஹீல் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு வந்து பவர் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் சரி, ரொம்ப சுலபமாவே இது வந்து ஹீல் பண்ணிரும். கூடவே இந்த ஏலியனுக்கு வந்து ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டர் இருக்கிறதுனால, நீங்க வந்து இது துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் சரி, இல்ல என்ன பண்ணாலும் சரி, இது திரும்ப திரும்ப உருவாகிக்கிட்டே இருக்கும். இல்லனா இது வெட்டப்பட்ட பகுதி வந்து திரும்ப இதோட உடம்போட ஒண்ணு சேர்ந்து, இது திரும்பவும் நார்மலா மாறிடும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏலியனுக்கு அழிவே கிடையாது. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். 5வது நம்ம பார்க்க போறது மொபைட். பார்க்கறதுக்கு சீக்கு வந்து டெங்கு கொசு மாதிரி இருக்குதுல்ல. எனக்கு தெரிஞ்சு கொசு மேல இன்ஸ்பயர் ஆகி ஏதாவது உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். ஆனா திடீர்னு பார்க்கும்போது அந்த மோத் அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சி இருக்கு பார்த்தீங்களா? அத பார்க்குற மாரியே இருக்கு. எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஒருவேளை கொசு மேல இருந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கலாம். இல்ல மோத் மேல இருந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கலாம். இல்ல 2யும் கலந்து ஒரு புது ஏலியன கூட உருவாக்கியிருக்கலாம். எனக்கு கரெக்ட்டா தெரியல. உங்க யாருக்கா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, மறக்காம அத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதோட பவர்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இதால அதனுடைய உடம்புல இருந்து சில்க உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது உருவாக்கப்படுற அந்த சில்க் வந்து இரும்ப விட பல மடங்கு வலிமையானதா இருக்கும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. இத வச்சு எதிரிகள வந்து கட்டி போட முடியும். இதுக்கு அதிகமான பசத்தன்மை இருக்கிறதுனால, இது ஒரு ட்ராப் மாரியும் செட் பண்ண முடியும். வெப்ப கூட இதால உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கொசுவுக்கு சிலந்தியோட பவர்ஸ வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா கேட்க நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பா நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம எதிரியோட உடம்புல வந்து கண்ணுக்கே தெரியாத மாரி இந்த சில்க வந்து கட்டி வச்சு, அவங்கள ஒரு பப்பட் மாரி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது மத்தவங்கலாம் டவுட்டே வராது. இது ஒரு பப்பட்டு. இவன வந்து பப்பட் மாரி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற டவுட்டே வராது. அந்த அளவுக்கு தத்ரூவமா அவங்கள வந்து ஒரு பப்பட்டா அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. கூடவே மிமிக்ரி கூட பண்ண முடியுமா? அதாவது மத்தவங்களுடைய வாய்ஸ ஜஸ்ட் ஒரு தடவ அவருடைய வாழ்நாள்லயே ஒரு தடவ கேட்டா மட்டும் போதும். இதால எப்ப வேணாலும் அந்த வாய்ஸ பேச முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுவும் தத்ரூவமா பேசும். சந்தேகமே வராது. அந்த அளவுக்கு தத்ரூவமா பேசக்கூடிய ஒரு ஏலியன் தான் இந்த மொப்பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியன். எதிரிகள பயங்கரமா கன்ஃப்யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுல இந்த ஏலியன் வந்து ஒரு கைதேர்ந்த ஏலியன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக்க தட்டி விட்டுட்டு, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லையும் அடிச்சு விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது பென் டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, see you.